வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம். இதில் மச்ச சாஸ்திரத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மச்சங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. எந்த ரேகை மீது மச்சங்கள் இருக்கிறதுனால என்ன பாதிப்புகள் ஏற்படும், எந்த மேடு மீது மச்சங்கள் இருக்கிறதுனால எந்த பாதிப்பு ஏற்படும், இதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஆண்கள் வலது கையை பாருங்கள், பெண்கள் இடது கையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த அமைப்படி பார்க்கும்போது இந்த சார்ட்டை பாருங்கள். ஆயில் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வருது. விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரமேட்லேருந்து கரெக்டாக சனீஸ்வரன் மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கிறாங்க. இது இடையில் உங்களுக்கு கரெக்டாக இந்த கரு மச்சம் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு 38, 39ன்ற மாதிரி ஒரு கால பீரியடு அவர் ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது வரும். அந்த காலப்பீரியடில் இந்த கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகை சொல்லக்கூடிய சந்திரமேடை நோக்கிற மாதிரி ஒரு கிராஸாக அந்த மச்சத்தை கிராஸ் பண்ணாலும், அதே மாதிரி இவருக்கு கரெக்டாக அந்த விதி ரேகையிலேருந்து ஒரு ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகை கரெக்டாக இந்த மச்சத்தை நோக்கிற மாதிரி பயணிக்கிறதுனாலையும் இது கண்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த கண்டங்கள் எதை குறிக்குன்னா, இயற்கையான விஷயங்களில் எந்த ஒரு உபத்திரமும் ஏற்படாது. செயற்கையான விஷயங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ட்ராவலிங் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ பயணிக்கூடிய அமைப்பு அந்த கால பீரியட் அந்தளவுக்கு சிறப்பாக வராது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படக்கூடிய அமைப்பு. அப்போது அவங்க குடும்ப உறுப்பினரோட அமைப்பும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரு அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஏற்படும். ஏன்னா அந்த கால பீரியடு அந்த அளவுக்கு அவருக்கு யோகமான காலகட்டம்ன்ற மாதிரி ஏற்படாது, விபத்துன்ற மாதிரி ஏற்படக்கூடிய நிலைன்ற மாதிரி ஏற்படும். அதனால் இந்த மாதிரி மச்சங்கள் இருந்ததுன்னா அது அந்தளவுக்கு சிறப்பாகாது. மச்சங்கள் மட்டும் இருந்ததுன்னா விபத்து ஏற்பட்டு ரெக்கவர் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி தடை கோடுகள்லாம் வந்ததுன்னா அது அவருக்கு அந்தளவுக்கு சாதகமான காலகட்டங்கள்ன்ற மாதிரி வராது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். புத்தி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி கரு மச்சங்கள் ஒரு 51 வயசில் இவருக்கு ஏற்படுதுன்னா, அந்த காலப்பீரியடில் இவருக்கு பார்க்கும்போது நரம்பு மண்டலம் சொல்லக்கூடிய அமைப்பு, பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் இடையூறு தரக்கூடிய அமைப்பு, நினைவாற்றல் குறையக்கூடிய அமைப்பு, அது மச்சத்தோட வீரியத்தை பொறுத்து இதெல்லாம் மாறும். லைட்டாக இருக்கக்கூடிய மச்சங்கள், மெரூன் கலரில் இருக்கக்கூடிய மச்சங்கள், இல்லை அப்போ தான் ஒரு ஸ்டார்ட் ஆகுது, இல்லை இந்த மாதிரி கரு மச்சங்கள்லாம் ஏற்படுனா பிரெயின் டியூமர் சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இவருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு தரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் இவருக்கு ஹெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பாதிப்பில் ஏற்படக்கூடிய நிலைன்ற மாதிரி ஏற்படும். அப்போ அந்த காலகட்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப யோகமான காலகட்டம்லாம் கிடையாது. அது சில பேரோட கைரேகைகளை அந்த மச்சத்தை பொறுத்தும் விதி ரேகையோட அளவை பொறுத்தும் அது கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய நிலை. அப்போ இந்த மாதிரி மச்சங்கள் இருக்கிறதும் சிறப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். சுக்கிரமேட்டு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மச்சங்கள் இருந்துன்னா நம்மளுக்கு பணம் வரவு மீது செலவு அதிகமாக இருக்கும். வரவுக்கு மீன செலவு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் மூவ் ஆகும். இல்லைனா மனைவியால் நம்மளுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் விவாகத்துன்ற மாதிரி ஆகிட்டு ஜீவனாசன்ற மாதிரி கணவர்கிட்ட மனைவி கேட்கக்கூடிய சூழ்நிலை, அது மூலிமா மந்த்லி ஒரு இன்கம்ன்ற மாதிரி விரயமாகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் இது மாதிரி ஏற்படும். இல்லைனா மனைவிக்கு எதனா ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் எதனா தொந்தரவு ஏற்பட்டு அது மூலியமாகவும் உங்களுக்கு விரயங்கள்ன்ற மாதிரி ஏற்படும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்களாலும் சில விஷயங்களை சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் விரயங்கள்ன்ற மாதிரி ஏற்படும். ஆனால் இந்த விஷயத்துக்கு செவ்வாய் மேடையை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ கரு மச்சங்கள் சுக்கிரமேட்டில் இருந்துன்னா நம்மளுக்கு வரவுக்கு முன்ன செலவுகள்ன்ற மாதிரி கொண்டு போகும். முக்கியமாக பெண்களால் நம்மளுக்கு விரயங்கள், மனைவியால் நம்மளுக்கு விரயங்கள்ன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு போகும். இதே தான் ஆண்களோட கைரேகையில் இந்த மாதிரி மச்சங்கள் தான் பெண்களால் விரயங்கள், பெண்களோட கைரேகையில் இந்த மாதிரி மச்சங்கள் இருந்ததுன்னா ஆண்கள் மூலியமாக இவங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். இது திருமண வாழ்க்கையிலும் சில பிரிவினையை காட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை காட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும். இதுக்கு பார்க்கும்போது திருமண ரேகையும் அதே மாதிரி விதி ரேகையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால் மச்சங்கள் இருந்துட்டாலே எல்லாமே சில விஷயங்கள் நெகட்டிவாக தான் போகுன்ற மாதிரி அப்படியே நீங்கள் டீப்பாக போயிடக்கூடாது. சில விஷயங்களில் விதி ரேகை தன ரேகைலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி மேல் வாங்கி வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இருதய ரேகை சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரி ஒரு மச்சங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த கால பீரியட்ஸில் கூட ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது இருதய ரேகைக்கு ஒரு 55 வயசுன்ற மாதிரி வரும். அந்த காலப்பீரியடில் இவருக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு செக்கப் பண்ணக்கூடிய அமைப்பு, இல்லைனா ஒரு ஆன்ஜியோ பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் மெடிசன்ற மாதிரி பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அந்த மச்சத்தோட வீரியத்தை பொறுத்து விதிரேகையில் எந்த ஒரு தடை கோடுகளும் இல்லாமல் இருந்து ஆயில் ரேகை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா
ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி மூவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இதில் ஆயில் ரேகைலாம் சிறப்பற்ற அமைப்பில் இருந்து விதி ரேகையும் தடைக்கோடுகள்லாம் இருந்ததுன்னா அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் சொல்லக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும். அதனால் இருதய ரேகையில் இந்த மாதிரி மச்சங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த சார்ட்டை பாருங்கள். சந்திரமேட்டில் டாட் மாதிரி மச்சம் இருக்குது பாருங்கள். இது வந்து கரு மச்சம் சொல்லக்கூடிய அமைப்பு. தாய் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு வலு இழக்கும். தாயினால் இவருக்கு யோகம் கிடையாது. உணவு சார்ந்த விஷயங்களில் இவருக்கு அந்த அளவுக்கு சுவையான உணவு இவருக்கு கிடைக்காது. முக்கியமாக இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களை பயணிக்கூடிய அமைப்பில் தடைகளை காட்ட சொல்லக்கூடிய அமைப்பு. எவ்வளோதான் இவருக்கு வந்து எஃபெக்ட் போட்டாலும் அந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் சாதமான ரிசல்ட்ன்ற மாதிரி ஏற்படாது. இதை தவிர்த்து திடீர்னு இந்த மச்சங்கள் உருவாச்சுன்னா தாயோட ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். தாயோட உறவு முறைகளால் இவருக்கு பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்காது சொல்லக்கூடிய அமைப்பு. தாயோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவருக்கு வில்லங்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அப்போ வந்து இந்த சந்திரமேட்டில் இவர் வந்து மச்சங்கள் இருக்கிறது சிறப்பு கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு. இவருக்கெல்லாம் ஹெல்த் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒரு தொந்தரவு காட்டிகிட்டே இருக்கும் இவருக்கு. அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி மச்சங்கள் இருந்தால் அவரும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும். ஆக மொத்தத்தில் மச்சங்களில் நிறைய விதமான அமைப்புலாம் இருக்குது. வரக்கூடிய பதிவில் அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.